வணக்கம் மக்களே. 15/3/2025 சனிக்கிழமை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள், அந்த செய்திக்கின் பின்னால் உள்ள செய்தியின் கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தமிழக பட்ஜெட்டை தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக அரசின் 5 ஆண்டு காலம் அந்த பீரியடு டென்யூர் முடியுது, அடுத்த ஆண்டு தேர்தல். அதனால் இது ஒரு முழு பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது. பல திட்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே நிறைய திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பு, அதாவது மடிக்கணினி, கைக்கணினி, லேப்டாப்பு, டேபு, அந்த மாதிரி திட்டங்கள். அதேமாதிரி அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோலாம் பல அமைப்புகள்லாம் போராடிக்கிருக்காங்க பல சலுகைகளில். அதில் முக்கியமானது ஈட்டிய விடுப்பு சரண், அதாவது இஎல் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த கொரோனா காலத்துலேருந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அதை மீண்டும் தர்றது. அதேமாதிரி காலி பணியிடங்கள் 40,000 நிரப்புதல். அப்புறம் ஏழைகளுக்கு 1 லட்சம் புதிய வீடு. அதுக்கப்புறம் சென்னைக்கு அருகே ஒரு 2000 ஏக்கரில் ஒரு புதிய நகரம். ஆனால் அது எங்கே அந்த நகரம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல, அநேகமாக பரந்தூராக தான் இருக்கும். பரந்தூர்னு சொன்னால் உடனே பெராட்டம் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை சொல்லலை. அதே மாதிரி புதிய 20க்கும் மேற்பட்ட புதிய அரசு கல்லூரிகள் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது. பெண்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. நிதி ஒதுக்கீடுமே இந்த மகளிர் உரிமை தொகைகள் நிறையா நிதி ஒதுக்கியிருக்காங்க. பத்திரப்பதிவு செலவு பெண்கள் மீது சொத்துக்கள் அந்த பண்ணால் பத்திரப்பதிவு செஞ்சால் அவங்களுக்கு 1%, அது 10 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா 1% குறைப்பு. அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி பல திட்டங்கள் அதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன ஒரு முக்கியமான சில ஆஸ்பெக்டை பார்த்தோம்னா 9 லட்சம் கடன் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வருவாய் செலவில் பொறுத்த மட்டும் வருவாயில் அதிகமாக ஜிஎஸ்டி, அதாவது கமர்ஷியல் டேக்ஸ், வணிக வருவாயிலேருந்து அதிகமான வருவாயாகவும், செலவை பொறுத்த மட்டும் இந்த மானியங்கள், அதே மாதிரி இதுக்கு நிதி திட்டங்கள், இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு பட்ஜெட் இதையும் பார்க்க முடியுது. இந்த பட்ஜெட்டை வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறது, எடப்பாடியார் அவர்கள் புறக்கணித்தது அப்படிங்கிற செய்தியும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பட்ஜெட்டை பற்றி வேணால் நம்ம தனியாக வீடியோ போடலாம். இதுதான் முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இதில் முக்கியமானது இந்த கல்விக்கு 55,261 கோடி, அதாவது இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம், அதாவது மும்மொழி கொள்கை திட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு இது இந்திய அரசுக்கு தமிழ்நாடு மத்திய அரசு அந்த 2,200 கோடியை ஒதுக்கலை. அதை கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பட்ஜெட்டில் 55,261 கோடி ஒதுக்கி செஞ்சு முழுவதுமாக அந்த கல்விக்கான அந்த பட்ஜெட் பற்றாக்குறை சரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் மத்திய அரசு நிதியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நாங்களே ஒதுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிகிறது. இதான் பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபு. அதுக்கப்புறம் 2வது செய்தியாக பார்த்தா, அந்த மதுரை சிறைச்சாலையில் ஊழல் நடக்குது அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அந்த தகவல்லாம் வெளில வந்துச்சு. அதில் என்னென்னா, இந்த கைதிகளுக்கு இந்த பேண்டேஜ் வாங்குறது, மருத்துவ உபகரணங்கள் வாங்குறது, அந்த சிறை நிர்வாகத்தை இது பண்ணுறது, அந்த நோட்டு பைண்டிங், அந்த மாதிரி இதில் நிறையா ஊழல் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அரசு பரசலாக வந்துச்சு. இதை டிவிஎஸ்சி, அதாவது ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு கண்காணித்துறை, அந்த போலீஸ் பதிவு செஞ்சுருந்தாங்க. இதில் 1.63 கோடி ஊழல் நடந்திருக்கிறதாகவும், இது தொடர்பாக ஒரு பெண் எஸ்பி உட்பட 3 பேரை இடைநீக்கம் சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை 2வது செய்தியாக பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் ஜாக்டோ ஜியோ, அந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டணி பல அமைப்புகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டக்குழு தான் ஜாக்டோ ஜியோ, ஜாயிண்ட் ஆக்ஷன் குரூப் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற குரூப்பு. அவங்க இந்த பழைய பென்ஷன் திட்டம் அதெல்லாம் வேணும் அப்படின்னு போராடிக்கிருக்காங்க. இவங்க இந்த பட்ஜெட்டில் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி நல்ல ஏதாவது அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்துக்கிருந்தாங்க. ஆனால் எந்த அறிவிப்புமே வரல. இதனால் வர 23ஆம் தேதி ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த ரஷ்ய உக்ரைன் போர் அதை பார்த்தா, அது மோடி அவர் மோடிக்கும் சைனா பிரதமர் போன்ற பல 3-4 பிரேசில் அதிபர் இவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சிருக்காரு அவர் விளாடிமிர் புட்டின், அது ரஷ்யாவோட அதிபர். இவங்க இந்த மாதிரி உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே உள்ள அந்த போரை நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 பேர்த்திட்டுமே, அதாவது ரஷ்ய அதிபர் மற்றும் உக்ரைன் அதிபர் 2 பேர்த்திட்டுமே தொலைபேசியில் பேசி
போரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கையை உடனே கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காரு. ரஷ்யா வந்து என்ன சொல்லுதுன்னா 30 நாளுக்கு நாங்கள் வந்து போரை நிறுத்துகிறோம், ஆனால் அதில் நிறையா சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மோடிக்கு நன்றி அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு வெளிநாட்டு செய்தியில் இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்க முடியுது. அப்புறமேல வந்து இந்த உளவு சொல்கிறது அப்படிங்கிறது அப்பப்போ இந்த உளவுத்துறை அதிகாரிகள்லாம் கைது செய்யப்படுவார்கள். அந்த மாதிரி உத்தரப்பிரதேசில் வந்து ரவீந்திரநாத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் வந்து ஆயுதம் தொழிற்சாலை அங்கே இருக்குது. இந்திய இராணுவத்துக்கு ஆயுதம் தொழிற்சாலை வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து பாகிஸ்தான் உள்ள ஐஎஸ் அமைப்புகளுக்கு வந்து உளவு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை நேற்று கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஹனி ட்ராப் அப்படிங்கிற மூலம் அவர் வந்து ஐஎஸ்ஐ அந்த அமைப்பு வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அவர் வந்து பிடிச்சிருக்காங்க. நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க, பணம்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அது வந்து அவருடைய ஃபோன் டேப்பிங் அதை வச்சு நேற்றுக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் போலீஸ்லேருந்து உளவுத்துறை போலீஸ்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்ததுனால அவருக்கு உள்கட்சிக்குள்ளேயே வந்து லிபரல் பார்ட்டி அந்த கட்சி அவரை நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் புதிய பிரதமராக வந்து மார்க் கார்னி அப்படி ஒரு நியமனம் பண்ணாங்க. அவர் வந்து கனடா பிரதமராக பதவியேற்றிருக்கார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அவரை வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தில் நடக்குது. ஏப்ரல் 30 வரைக்கும் சட்டசபை கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி வந்து வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறதையும் முக்கிய செய்தியாக பார்க்க முடிகிறது. அப்புறம் பாபநாசம் எம்எல்ஏ ஜவஹர்லா அவருக்கு வந்து ஒரு ஆண்டு சிறை. அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து 97 to 2000 வெளிநாட்டிலேருந்து ஒரு 1.5 கோடி ரூபா பணம் வந்து மத்திய அரசோட RBI அமைப்புலாம் அனுமதி இல்லாமல் வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இது தொடர்பாக வந்து சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து ஓராண்டு சிறை கொடுத்துச்சு. அது வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சுருக்கு. இவர் வந்து இதை எதிர்த்து இனிமேல் உச்ச நீதிமன்றம் தான் போகணும் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு கோரிக்கைகள், குறிப்பாக வந்து காலி பணியிடங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி வங்கிகள்லாம் வந்து வர 24-25 ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அதாவது நிறையா காலி பணியிடங்கள் இருக்குது. டைரக்டர்ஸ்லேருந்து கிளர்க்கில் வரைக்கும் வந்து நிறையா போஸ்ட் வேக்கன்சிஸ் இருக்குது. அதனால் உடனடியாக இந்த காலி பணிகள் நிரப்பணும் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் சமீபத்தில் இந்த பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான் பகுதியில் ஒரு ட்ரெயின் ஹைஜாக் பண்ணி ட்ரெயினை கடத்தி அங்கே உள்ள அந்த பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அந்த தீவிரவாதிகள் அமைப்பு வந்து அந்த ட்ரெயின் ஹைஜாக்கில் ஈடுபட்டிருந்தாங்க. இதில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லிச்சு. அதுக்கு வந்து இந்தியா வந்து மறுத்துச்சு. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு உள்நாட்டு பிரச்சனையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள். அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி அவர் வந்து இந்த இடி அமலாக்கத்துறை மதுபான ஊழல் அதில் வந்து 1000 கோடி அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து எந்த விதமான ஆதாரம் எதுவுமே கிடையாது, வந்து எந்த சான்றுகள் எதுவுமே கிடையாது, ஒரு பேஸ்லெஸ் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்போம். டெண்டர் விடுறதுலேருந்து பல குற்றச்சாட்டை வந்து பல அலிகேஷன்ஸை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை வச்சுருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக சரியாக தான் நடக்குது, இதில் எந்த விதமான முறைகேடுகள் எதுவுமே நடைபெறலை அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.